நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். இறைவனில் இணைந்திட வளமுடன் வாழ்ந்திட வாருங்கள் வாருங்கள், திருபலியினில் கலந்திட பரமனில் இணைந்திட கூடுங்கள் கூடுங்கள். இறைவனில் இணைந்திட வளமுடன் வாழ்ந்திட வாருங்கள் வாருங்கள், திருபலியினில் கலந்திட பரமனில் இணைந்திட கூடுங்கள் கூடுங்கள். அன்பின் சாட்சியாய் நாளும் வாழ்ந்து அவரின் உறவிலே கலந்திடுவோம். நம்மை படைத்த இறைவன் புகழ் பாடி புகழ்ந்திட, பாடில் அவர் நாமம் போற்றி புகழ்ந்திட, அனைவரும் இணைவோம் ஆனந்தமுடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இதோ கேசி ஊடகத்தின் வாயிலாக இந்நாளிலே இத்திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்றுமில்லாமையிலிருந்து மனிதனுடைய பங்களிப்பினால் பல நபர்களுக்கு அப்பங்களை பகிர்ந்தளிக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். எனவே நாமும் கடவுளுடைய காரியங்களில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து பயணிக்கின்ற பொழுது நமது வழியாகவும் கடவுள் அதே அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்துவார், நம்மையும் தன்னுடைய ஆட்சியிலே ஒரு கருவியாக பயன்படுத்தி கொள்ளுவார் என்ற நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள இந்நாளிலே இப்பலியிலே மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, நேர்மையான மனதினரின் ஒளியும் எதிர்நோக்குமாக இருப்பவரே, உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் இதயங்கள் உமக்கு ஏற்ற மன்றாட்டை புரிவதிலும் என்றும் உமது புகழை கடமை உணர்வோடு பறைசாற்றுவதிலும் உம்மை என்றும் மேன்மைப்படுத்தும் அருள் கிடைக்குமாக.
உமோடும் தூயாவியாரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் மகிழ்ச்சியோடு வெளியே சென்றார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திருவசனங்கள் 34 முதல் 42 வரை. அந்நாட்களில் கமாலியேல் என்னும் பெயருடைய பரிசேயர் ஒருவர் தலைமை சங்கத்தில் எழுந்து நின்றார். இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர். திருத்தூதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது: இஸ்ரேல் மக்களே, இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணியுள்ளதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சிறிது காலத்திற்கு முன்பு தெயூதா என்பவன் தோன்றி தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ 400 பேரை தன்னுடன் சேர்த்து கொண்டான். ஆனால் அவன் கொல்லப்பட்டான். அவனை பின்பற்றிய அனைவரும் சிதறிப்போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று. இவற்றிற்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாட்களில் கலிலேயனான யூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான். அவனும் அழிந்தான். அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் சிதறி போயினர். ஆகவே இப்போது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகிறேன். இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடத்திலிருந்து வந்தவை என்றால் அவை ஒளிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாகவும் ஆவீர்கள். அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர். பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நயப்புடைந்து இயேசுவை பின்பற்றி பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்குரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 27. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி: ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும்.
வாழ்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை திருவசனங்கள் 1 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல்நலம் அற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியங்களுக்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமர செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இது உங்கள் அனைவரையும் மீண்டுமாக கேசி ஊடகத்தின் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்மை பின்தொடர்ந்து வருகின்றவர்களுக்கும் சரி, நாம் விட்டு செல்ல வேண்டிய, கற்றுக் கொடுக்க வேண்டிய முக்கியமான தலையாய பண்பு என்பது பகிர்ந்து கொடுக்கக்கூடிய, பிறருக்காக தானாக முன்வந்து வழங்கக்கூடிய ஒரு பண்பு. ஒருமுறை ஒரு இளைஞன் ஒருவன் சாலையோரங்களில் இருக்கக்கூடிய சேரி பகுதி வழியாக நடந்து செல்லுகிறார். அவ்வாறு அவர் நடந்து செல்லும் பொழுது குழந்தைகளும் வயதானவர்களும் பசியும் பட்டினியுமாக உடுத்த உடையின்றி சாலையிலே குப்பைகள் கிடப்பது போல இவர்களும் ஆங்காங்கே குப்பையோடு குப்பைகளாய் இருப்பதை பார்த்து, கடவுளே, ஏன் இந்த வேறுபாடு? உண்மையிலேயே நீர் இருக்கிறீரா? நீர் இருப்பது உண்மை என்றால் ஏன் இந்த மக்கள் இப்படி வாழ்கிறார்கள்? ஏதேனும் நீங்கள் செய்யக்கூடாதா என வானத்தை அன்னார்ந்து பார்த்து கடவுளை கேள்வி கேட்டார். அதற்கு கடவுள் அவருக்கு மௌனத்திலே கொடுத்த பதில், நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும்? பிறருக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக, உதவ வேண்டும் என்பதற்காகத்தானே உன்னையெல்லாம் நான் படைத்திருக்கிறேன். நீ என்னுடைய சாயல் அல்லவா? என்னுடைய ஆவி உன்னுள்ளும் இருக்கிறது அல்லவா? பின்பு ஏன் நீ எதுவும் செய்வது கிடையாது என அந்த இளைஞனுக்கு மௌனத்திலே உணர்த்தியதால்
அந்த இளைஞன் அன்று தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து கொள்கிறான். இந்த சமூகத்தின் மீது எனக்கும் ஒரு கடமை இருக்கிறது, எனது குடும்பத்தின் மீது எனக்கான ஒரு கடமை இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையின் மீதான, என்னை பாதுகாக்கின்ற இந்த சமுதாயத்தின் மீதான எனக்கு ஒரு கடமை இருக்கிறது என தன்னுடைய தேவைகளை, இந்த சமூகத்திற்கு தான் செய்ய வேண்டிய தேவைகளை அன்று அந்த இளைஞன் உணர்ந்து கொண்ட தருணம் போல்தான் இன்றைய தருணமும் அமைந்திருக்கிறது. ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தையை கேட்க பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்த பொழுது ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு தன்னுடைய அந்த வல்லமை புரியக்கூடிய நிகழ்வை அவர்களுக்கு எடுத்துரைக்கும் வண்ணமாக இவர்களுக்கு நாம் ஏதேனும் செய்ய வேண்டும் என அவர்களுடைய அந்த பொறுப்பை, அவர்களுடைய அந்த ஒத்துழைப்பை நாடுவதாக, பங்களிப்பை நாடுவதாக இன்றைய வாசகம் அமைந்திருக்கிறது. கடவுள் நிச்சயமாக வல்ல செயல்கள் புரிய காத்திருக்கிறார். ஆனால் நாம் அந்த வல்ல செயல் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறோம் என்பதுதான் இன்றைய நாளினுடைய கேள்விக்குறியாக, இன்றைய காலத்தினுடைய கேள்விக்குறியாக இருக்கிறது. யோசித்து பார்ப்போம். அத்தனை ஆயிரம் மக்களுக்கு அப்பங்களை பகிர்ந்தளிக்க ஒரு சிறுவன் தன்னிடம் உள்ள கொடையை, உணவை பகிர்ந்தளிக்க முன்வருகிறார். அதே போல இந்த சமூகத்திலும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தேவைகள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆக எல்லோரும் முன்வருகின்ற பொழுது நிச்சயமாக இந்த நாட்டினுடைய தேவையும், பாவப்பட்ட ஏழை எளிய மக்களுடைய தேவைகளையும், எங்களுக்கு யாரேனும் உதவிகள் செய்ய முன்வர மாட்டார்களா என ஏக்கத்தோடு தாகத்தோடு காத்திருக்கின்றவருடைய தேவைகளும் இந்த சமூகத்தில் பூர்த்தி செய்யப்படும். எப்பொழுது என்றால் நீங்களும் நானும் முன் வருகின்ற பொழுது. ஆண்டவர் இயேசுனுடைய அன்பு சீடர்கள் அவருடைய மரணத்திற்கு பிறகு துணிந்தார்கள். ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். எனவே அவர் வல்லமையோடு உயிர் தெழுந்திருக்கிறார். எனவே நாம் வல்லமையோடு அவருடைய வார்த்தையை எடுத்துரைக்க வேண்டுமென இடர் வந்தாலும் துயர் வந்தாலும் யார் எதிர்த்து நின்றாலும் அவருடைய வார்த்தையை வல்லமையோடு எடுத்துரைக்கக்கூடிய நிகழ்வை முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். எனவே கடவுளை நம்புவோம். அவரை நம்புகின்றவர்கள் ஒரு நாளும் ஏமாந்து போகுவது கிடையாது. எனவே வாழ்க்கையில் பலவிதமான தேவைகள் எல்லோருக்கும் இருக்கிறது. உணவு சார்ந்த தேவைகள், அடிப்படை தேவைகள், சட்ட சம்பந்தமான தேவைகள், அன்பின் நிமித்தமான தேவைகள் என பல தேவைகள் இருந்தாலும் நாம் இவைகளில் எவற்றிற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆக இந்த உலக தேவைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற நாம் ஆன்மீக தேவைகளை புறம் தள்ளி விடுகின்றோம். எனவே ஆன்மீகம் என்பது ஒரு நபர் நடக்க வேண்டிய பாதையை, பிறரோடு எப்படி அவர் நடந்து கொள்ள வேண்டும் என்ற பாதையையும், தனக்கும் பிறருக்கும் எவ்வாறு அவர் செயல்பட வேண்டும் என்ற அந்த ஒரு நிகழ்வையும் கற்றுத்தரக்கூடியது ஆன்மீகமாக இருக்கிறது. எனவே நாம் அவரில் ஆளப்பட, ஆன்மீகத்தில் ஆளப்பட தொடர்ந்து முயற்சி செய்வோம். அதன் வழியாக நம்மையும் நம்மிடம் உள்ளவற்றைகளையும் பிறரோடு பகிர்ந்து வாழக்கூடிய அருளை நம்முடைய ஆண்டவரிடம் மன்றாடுவோம். சிறப்பாக இத்திருப்பலின் வழியாக அதற்கான அருளையும் இறைவனுடைய இரக்கத்தையும் இறைஞ்சுவோம். ஆமேன். நிறைவா என் நாயகா, உள்ளமெனும் கோவிலில் நீ வருவாய், என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே, மண்ணில் விளைந்த பொருளை கொண்டு வந்தே, மனதை முழுவதுமாய் தந்து நின்றே, கோதுமை மணி போல நானும் வந்தேன், திராட்சை கொடியோடு இணைந்து நின்றே, வாழ்வின் வழிகளை வாழ்ந்த நிறைகளை தேற்றிட கொண்டு வந்தே, தேடி உன்னிடம் வருகிறேன், தருகிறேன், ஏற்றருள்வாய். இறைவா இறைவா, எல்லாம் தந்தேன் உன்னிடம் தந்தேன், ஈர்ப்பாய் ஈர்ப்பாய். சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையின் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் நாங்கள் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைய அருள் புரிவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, இக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இதோ இந்நாளிலே வேண்டுதல் பலியாக நன்றி பலியாக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்தும் பலியிலே பங்கேற்றும் ஜெபிக்கின்ற
நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொருடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கனிவாய் செவிசாய்த்திரளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கிய அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களையெல்லாம் போக்குகின்றவர். இதோ என்னோடு நீங்கள் இணைகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழும் என்று அழைப்பு விடுப்பவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இணையத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம் அனைவரையும் காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனின் பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பிலும் இணைந்து மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவுடன் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், வாழ்வின் பள்ளி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த மக்களை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கனவுது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.